டாக்டர் உங்களை ஹாஸ்பிட்டலில் தேடி பார்த்தேன். நீங்கள் என்னன்னா நம்ம ஒரு பஞ்சாயத்தில் கூட்டி போட்ட குப்பையை நீங்கள் கிளறிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரன், இது குப்பை இல்லை, இது பெண்களுக்கான ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்புக்கான மூலிகைகளை தான் நம்ம இப்போ காய வச்சிருக்கோம். டாக்டர் இதெல்லாம் மூலிகை தானா? நானும் குப்பைன்னு நினச்சிக்கிட்டேன். விஷயம் இதில் தான் இருக்குது. பாத்தியா, இதுதான் வெட்டி வேர். இதை வச்சு ஒரு பாட்டு இருக்கு, வெட்டி வேர் வாசம். ஆமாம் டாக்டர், பாட்டு கேட்டிருக்கேன். வெட்டி வேறு வாசம் விடலை புள்ள நேசம். அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து மகிழாம்பூ, மறிக்குழுந்து. இது ரொம்ப வாசனை உள்ளது. இப்போ பார்த்தியா, இது என்னன்னு தெரியுதா? புளிதான் டாக்டர். புளி இல்லை, இதுதான் சீகக்காய். நம்ம இயற்கை பாரம்பரிய முறையில் முடி வளர்கிறதுக்கும் பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான மருந்து. அதே மாதிரி பாரு, இது என்னென்னு தெரியுதா? இது நம்ம ஷாம்பு மாதிரி நுர வர்றதுக்காக இயற்கையான முறையில் சேர்க்கக்கூடிய பூவந்தி கொட்டை, சோப்புக்காய் எப்படி சொல்லுவோம். இதை பூவந்தி கொட்டை இந்த மூலிகை பவுடரில் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி 15 விதமான நறுமணம் தரக்கூடிய இயற்கையான மூலிகைகள், மறிக்குழுந்து, ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, ரோஜாப்பூ, பூலாங்கிழங்கு, மருதோணி, கறிவேப்பிலை, சீயக்காய், பூவந்தி கொட்டை, இப்படி எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இதை சேர்த்துருக்கோம். இது பார்த்தியா, இதுதான் செம்பருத்திப்பூ. அப்புறம் நம்ம ஊர் சாமிதூர் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, ஃபேமஸான குளம் தெரியுமா? ஆமாம், பூலாங்குளம். பூலாங்கிழங்கு குளம். அந்த பூலாங்குளம்னு ஏன் பேர் வருதுன்னா, இதுதான் அந்த பூலாங்கிழங்கு. இந்த கிழங்கை நாம் பயன்படுத்தினோம்னா முடி வந்து அடர்த்தியாக வளரும், உடம்பு ஹீட் குறைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இயற்கையாக நுரை வர்றதுக்கு ஷாம்பு மாதிரி இந்த பவுடர் நீங்கள் தரையில் போட்டிங்கன்னா பொடுகு சுத்தமாக சரியாயிடும். அரிப்பு, ஊறல், அதே மாதிரி இளநரை எல்லாத்துக்கும் இது நல்ல மருந்து. இங்கே பாருங்கள், இப்போ எப்படி நுரை வருது பாருங்கள். எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல். இப்போ நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் ஷாம்பு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி மூலிகை பொருட்கள், தலைக்கு போகக்கூடிய மூலிகை கூந்தல் பொடி நம்முடைய சுதன் மருத்துவமனையில் நம்ம இப்போ கொடுக்குறோம். அதுதான் நான் உங்களுக்கு பார்க்குறேன். இது எவ்வளோ நுரை வருது பார்த்தீங்கன்னா, இது வந்து பூவந்தி கொட்டைங்கிற இந்த சோப்பு காய் மூலமாக சரி தயாரிக்கக்கூடிய மூலிகை கூந்தல் பவுடர். இதை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. முக்கியமாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் டேண்ட்ரஃப் மற்றும் இளநரை, பொடுகு இதெல்லாம் குறையிறதுக்கு, ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு இந்த மூலிகை கூந்தல் பவுடர் நல்லா பயன்படும். இதில் எல்லா விதமான கிழங்குகள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது. இதுதான் அந்த பூலாங்கிழங்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் அந்த பூலாங்கிழங்கு. இது நம்முடைய பகுதியிலே காணப்படுது. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த பவுடரில் 2 டீஸ்பூன் எடுத்து கஞ்சி தண்ணி, சோடு வடித்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் குளிக்கலாம். ஸோ நீங்கள் வாரத்தில் 2 நாள் குளிக்கும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகு, பேனு, இளநரை, அதே மாதிரி முடி கொட்டுது ஸ்டாப் ஆயிரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்ல ஹேர் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகள் அடங்கிய பவுடர்ஸை நாம் வந்து டெய்லி பயன்படுத்தணும். இது ஒரு கிராமங்களில் அன்றாட நம்முடைய மக்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரம்பரிய வைத்தியர்கள் பயன்படுத்துறது. அதை மீண்டும் நம்முடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கிறதுக்காக தான் இதை நாம் தயாரித்திருக்கிறோம். இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. இது நம்ம சுதன் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.